செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற வரிசையில் தைக்கல் படிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி துணியை எப்படி கிராஸ் பீஸ், நேர் பீஸ், கிராஸ் பீஸ் வெட்டுறது பற்றி சொல்லி கொடுக்க போகிறோம். இப்போது இந்த கரை இருக்குது. பொதுவாக கரைக்கு இப்படி நேர வெட்டணும். இது நேர் பீஸ். கரைக்கு இணையாக வெட்டணுன்னா இது நேர் பீஸ். எந்த இடத்துலையும் இதை ஒட்ட வைக்கிறதுக்கு நல்லா அமைப்பாக வரும். எந்த இடத்துல ஒட்ட விட்டோம்னா உடைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓப்பன் பகுதி, இடுப்பு பகுதி, இந்த கை, கீழ் கை, இப்படி எங்கெங்கே ஒட்டு இருக்கோ அங்கெல்லாம் நேர் பீஸ் ஒட்ட வைக்கலாம். அதே சமயம் இப்படி கூட குறுக்கு பீஸு வெட்டுறது கிடையாது. வெட்டினாலும் அது வேறு எதுக்குமே யூஸ் ஆகாது. குறுக்க வெட்டி எடுத்தோம்னா இந்த பீஸுக்கு ஒரு இதுக்கும் யூஸ் ஆகாது. அடுத்து ஒரு ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு மூளை விட்டத்தை இணைச்சிட்டோம்னா ஒரு சதுரம் மூளை விட்டோம் இணைச்சிருக்கோம். இங்கே ஒரு வெட்டு, இங்கேருந்து 2 சென்டிமீட்ரு 3 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு கோடு, அடுத்து 3 சென்டிமீட்டர் தள்ளி இப்படி இணை கோடுகளை போட்டுக்கிட்டு அதை வெட்டி எடுத்தோம்னா ஒவ்வொரு பீஸும் ட்ரெப்பீசியம் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கும். சதுர துணி மூளை விட்டத்தை இணைச்சிருக்கேன். இணைச்சிருக்கு. அந்த இடத்துல இருந்து 3 சென்டிமீட்டர் தள்ளி நம்ம தேவையான அளவுக்கு அளவு வச்சுக்கலாம். 3 5 வைக்கிற இடத்த பொறுத்து இப்படி எடுத்தோம்னா ஒவ்வொன்றுமே இந்த ஒரு பக்கம் கம்மியான அளவும் ஒரு பக்கம் கூடுதலான அளவும் இருக்கும். எந்த பீஸை எடுத்தாலும் அப்படியே இருக்கும். இந்த துணியில் இருக்கும் பார்த்துக்கணும். எந்த துணியில் சதுரமாக வச்சு வெட்டி எடுத்தாலும் இப்படி தான் இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வளைவான பகுதிகளில் சிலும்பலை முடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். நல்லா இழுவிசை ஜப்பு கணக்காக வரும். இந்த இணைச்சிருக்கோம். அதாவது இந்த ட்ரப்பீசியம் வடிவத்தில் இருந்தது. அப்புறம் அதை ரெண்டையும் சேர்த்து இந்த தச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இதை என்ன செய்யணும் அப்படின்னா ஊக்கு வச்சு உள்ளே விட்டு எடுக்கணும். எடுத்து திருப்பிட்டோம்னா அது குடல் மாதிரி இருக்கும். பின்னாடி ஜன்னல் கழுத்து அப்படி செய்வோம்ல, அதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். நேர் பீஸு நேர் பகுதிகளுக்கு ஒட்ட வைக்கலாம். குறுக்கு பீஸு எதுக்கும் யூஸ் ஆகாது. கிராஸ் பீஸ் வளைவான பகுதிகளில் சிலும்பலை முடிக்கிறதுக்கு பைப்பிங், பைண்டிங், பேசிங் இது மெத்தடில் தைக்கலாம். நன்றி.